அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. ஸ்ரீ லக்ஷ்மி சினிமாஸ்னுடைய தயாரிப்புல, அனிருத்துடைய இசையில, ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷன்ல, சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல உருவாகி செப்டம்பர் 5 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மெதராசி. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் படக்குழுவினர் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ படத்து மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்துற அளவில் படத்தினுடைய ட்ரைலர் அமைஞ்சிருக்குது. ஸோ மக்கள் மனசுல கவர்ந்தது மட்டும் இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்கு. எஸ்தர் இப்போ ரீசெண்டா அவங்க எடுத்துக்கிட்ட கேஷுவல் கிளிக்ஸ்னுடைய போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் லாங் அனார்கலியில் எடுத்துட்ட போட்டோஸ் இது உங்களுக்காக. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல, விக்னேஷ் சிவனுடைய டைரக்ஷன்ல, பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசரை படக்குழுவினர் வெளியிட்டு இருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால சூப்பர் வைரலா ட்ரெண்டிங்ல இருக்கிறது மட்டும் இல்லாம படம் அக்டோபர் 17 ரிலீஸ் ஆக போகுது. மிதிலா பால்கர் ஹாண்டட் நெக்ல கட் அவுட் ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த போட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஆசிர்வா சினிமாஸினுடைய தயாரிப்புல, மோகன்லாலுடைய நடிப்புல ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹிருதயபூரம். அண்ட் இந்த திரைப்படத்தை சத்யன் ஆந்திக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மோகன்லாலோட சேர்ந்து சங்கீதா பிரதாப் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படம் ஓணத்துக்காக செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்துக்கு சென்சார் போர்ட்ல இருந்து யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இதை போஸ்டர் மூலமா அறிவிச்சிருக்காங்க. மீனாட்சி சௌத்ரி இப்போ ரீசெண்டா ஜப்பான் போயிருக்கும் போது அவங்க எடுத்துட்ட போட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேஸ்ட் கோட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க மினி ட்ரெஸ்ஸை. இது உங்களுக்காக அந்த போட்டோஸ். வேஃபாரர் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்புல லோகா சாப்டர் 1 சந்திரா திரைப்படம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நஸ்லின், கல்யாணி பிரியதர்ஷன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டாமினிக் அருண். படம் ஓணம் செலிப்ரேஷனுக்காக ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிடலாம். ஆகஸ்ட் 29 திருவோணத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டோடு சேர்த்து இப்போ புதிய போஸ்டரும் படக்குழுவினர் வெளியிட்டது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையும் அப்டேட்டா சொல்லியிருக்காங்க. ராய் லக்ஷ்மி இப்போ இட்டலி போயிருக்கும் போது அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். கிராஸ் ரோட் ஃபிலிம் கம்பெனியுடைய தயாரிப்புல, அஞ்சலி சிவராமனுடைய நடிப்புல, வர்ஷா பரத்துடைய டைரக்ஷன்ல, அமித் திரிவேதியோடைய இசையில ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பேட் கேர்ள். அண்ட் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் செப்டம்பர் 5. படத்துக்காக இன்னும் 10 நாள் இருக்கிறதுனால ஸோ 10 days to goன்ற போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா லக்ஷ்மி சாரியில பிரிட்டி பியூட்டிஃபுல்லான போர்ட்ரேட்ஸா இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போட்டோஸ்க்கு இப்போ எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு.
மைத்ரே மூவ் மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்புல அர்ஜுன் அசோகனுடைய நடிப்புல உருவாகக்கூடிய புதிய படத்தினுடைய அப்டேட் இப்ப வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சனூப் தைக்கூடன். அண்ட் இந்த படத்தினுடைய டைட்டில் இப்ப படக்குனர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ படத்தினுடைய டைட்டில் போஸ்டரை வந்து வெளியிட்டது மட்டும் இல்லாம இப்ப சோஷியல் மீடியால சூப்பர் வைரலா போயிட்டு இருக்குது. அண்ட் படத்தினுடைய பெயர் வந்து போனியம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அர்ஜுன் அசோகன் படம் ஒன்னொன்னு வந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த அப்டேட் வெளிவந்ததுல இருந்து அவருடைய ஃபேன்ஸும் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. சமந்தா இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரைட் ஸ்ட்ராப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கன்வெர்டட் ட்ரெஸ்ல எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். எஸ்டிகே ஃப்ரேம்ஸ் மற்றும் பினு ஜார்ஜ் அலெக்சாண்டர் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பல்டி. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஷேன் நிக்கம் நடிச்சிருக்காரு. அண்ட் படத்தினுடைய டைரக்டர் உன்னி சிவலிங்கம். அண்ட் இந்த படத்துக்கு சாயா பேக்கர் வந்துட்டு இசையமைச்சிருக்காங்க. படத்தினுடைய புதிய அப்டேட்டா புதிய போஸ்டர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்காங்க. அது இப்போ ஷேன் நிக்கம்னுடைய ஃபேன்ஸால அண்ட் மலையாளத்துல மட்டும் இல்லாம தமிழ்லயும் அவருக்கு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோயிங் வந்துட்டு இருக்கு. அவங்களாம் சோஷியல் மீடியால வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. சுரைனா பீச் சைடில் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துட்ட கிளாம் போட்டோஸ் இதோ உங்களுக்காக. ஷெவின் பேக்கருடைய தயாரிப்புல அர்ஜுன் அசோகன், ரேவதி சர்மாவுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவரா. அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அகில் அனில்குமார். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் வீக் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லின்ற அப்டேட் வந்து படக்குனர் போஸ்டர் மூலியமா வெளியிட்டிருக்கிறாங்க. மஞ்சு வாரியர் ஓணமை முன்னிட்டு ஐவரி ட்ரெஸ்ல எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். சன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஹிட்டான படம் தான் கூலி. அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் வந்து இசையமைச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்தியாவை மட்டும் இல்லாம ஆல் ஓவர்சீஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கலெக்ஷன் வாங்கியிருக்குது. ஸோ அதனுடைய சூப்பர் பிளாக் பஸ்டரான ராம்பேஜ் போஸ்டர் இப்போ படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. பிரியா வாரியர் அவங்களுடைய ரீசன்ட் போட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக. இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு விப்ளே எக்ஸ் தளத்தையும் விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.